திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் 15 நாட்களாக குடிநீர் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டி பெண்கள் காலி குடங்களுடன் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் கடும் அவதியடைந்து வருவதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் அதிகாரிகள் உடனடி குடிநீர் விநியோகத்திற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. தொடர்ந்து டேங்கர் லாரி மூலம் குடிநீர் வழங்கப்பட்ட நிலையில் நிரந்தர தீர்வு இல்லையெனில் மீண்டும் போராட்டம் நடத்துவோம் என பொதுமக்கள் எச்சரித்துள்ளனர். செய்தியாளர் ராஜா. வீட்டு வேலைக்கு போனாதான் சார் எங்க பொழப்பு. எனக்கு எங்க வீட்டுக்காரர் கூட கிடையாது. நான் வேலைக்கு போனாதான் சோறே. 14 நாளா வீட்டுல இருந்தா எனக்கு யாரு கொடுப்பாங்க சொல்லுங்க பாக்கலாம். தண்ணி இல்லாம எவ்வளவு அவசியம் இருக்கு தெரியுமா? ஒரு நாள் 2 நாள் தராங்க. 4 முழுவா தண்ணி தருவாங்க. நானும் பார்த்துட்டேன். வார்டு நம்பர் கிட்டயும் சொன்னாச்சு, பஞ்சாயத்துலயும் சொன்னாச்சு. யாருமே முயற்சி எடுக்க மாட்டேன்றாங்க. நாங்க எப்படி சார் பண்றது சொல்லுங்க பாக்கலாம். எங்க குழந்தை குட்டி கூட ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறாங்க வீட்டாண்ட. சார் வேம்பாக்கம் வேணுகோபால் ஸ்ட்ரீட்ல இருக்கும் சார். நாங்கள் எங்களுக்கு தண்ணி வரல. ஒரு 15-20 நாளாக தண்ணி வராது போக நாங்கள் வார்டு நம்பர் 2 போய் சொன்னோம். வார்டு நம்பர் ஒரு நாள் ஒரு கேன் தண்ணி எடுத்துன்னு வந்து விட்டுட்டு போயிட்டாரு. மறுபடியும் போய் சொன்னோம். மறுபடியும் என்னான்னு கேட்கல. பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் தண்ணி கேட்க போனால் தண்ணி இல்லை, நாங்கள் கரண்ட் பில்லு கட்டுறது, நாங்கள் மோட்ரு போட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க எங்களை கேட்குறாங்க. எங்கள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக முடியல, எங்களால் வேலைக்கு போக முடியல. நாங்கள் வீட்டுக்கு போய் தண்ணி எடுத்துன்னு வந்துட்டு வேலைக்கு போனால் வேலைக்கு வராதிங்க, இந்த மாதிரி வந்தால் எப்படி அப்படின்றாங்க. நாங்கள் இருக்கிறதே வாடகை வீடு. வாடகை வீட்டிலேருந்து பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம். அந்த பிள்ளைங்க படிப்புக்கு தண்ணி இல்லாத நாங்கள் என்ன சார் பண்ணுறது? ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுக்க முடியல பசங்களை குளிக்க வைக்க முடியல. நாங்களும் எங்கேயும் போக முடியல. இதே போக்கில் இருந்தால் நாங்கள் என்ன சார் பண்ணுறது? ரொம்ப கஷ்டமான நிலைமைக்கு வந்து தான் நாங்கள் தெருவுக்கு வந்தோம். ரோட்டில் வந்தாவது ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கணும். அதுவும் தப்பு. நீங்கள் ரோட்டுக்கு வந்தா அப்படின்னா நாங்கள் எங்களுக்கு எங்கே போகிறது வரதுன்னு எங்களுக்கு புரியல சார். அதனால தான் நாங்கள் இங்கே வந்தோம். எங்களுக்கு தண்ணி கிடைக்கலன்னா மறுபடியும் நாங்கள் எங்கே போகிறதுன்னு தெரியல. எல்லாத்துக்கும் மட்டும் அங்கே வாங்க இங்கே வாங்கன்னு கூப்பிட்றாங்க. எல்லாமே ஒரு தண்ணி பிரச்சனைக்கு என்னான்னு யாருமே கண்டுக்க மாட்டேன்றாங்க. இந்த 5 நாளாக நாங்கள் கஷ்டப்படுறோம் சார். எங்களால் முடியல சார். எங்களுக்கு தேவை தண்ணி தான் சார். தண்ணி இருந்தால் நாங்கள் ஏன் சார் வரப்போகிறோம்? இங்கே எவ்வளோ குடும்பம் இருக்கா? 30-40 வீடு இருக்குது சார். 5 நாளாக இருக்குது சார். இந்த 5 நாளுக்கு மேலவும் ஆயிடுச்சு. இது வரைக்கும் யாருமே என்னான்னு கண்டுக்கல சார். இப்போ தான் ரோட்டுக்கு வந்த பேர் தான் சார் எல்லாமே வந்து கேட்குறாங்க. இது வரைக்கும் யாருமே கேட்கல. ஒரு கேன் தண்ணி ஒரு நாளைக்கு 2 குடம் தண்ணி விட்டு போனால் 5 நாளைக்கு வச்சு கொடுத்தணும் பண்ண முடியுமா சார்? ஒரு வீட்டில் எவ்வளோ குழந்தைங்க இருக்கும். ஒரு குழந்தைக்கு ஒரு பால் காசி கொடுக்க கூட தண்ணி கிடையாது சார். நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் சார். இங்கேருந்து பொன்னேரி போய் தண்ணி எடுத்துன்னு வரோம். இப்படி போனால் இந்த பக்கம் தடப்புறம் பார்க்க வரைக்கும் போகிறோம். இந்த மாதிரி நாங்கள் தண்ணிக்கே போனால் நாங்கள் எப்போ சார் நாங்கள் வீட்டில் வேலை பார்க்குறது, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது? அதிகாரிங்க நாங்கள் வரோம் இருங்க அப்படின்னு சார். அதனால தான் நிற்கிறோம். பவானி.